கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம் வாழ்க்கையில் எல்லா காலங்களும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் சந்தோஷமாக இருக்கலாம், சில நேரங்களில் சோதனையின் காலமாக இருக்கலாம், சில நேரங்களில் துயரத்தின் காலமாக இருக்கலாம். ஆனால் எந்த காலமாக இருந்தாலும் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டாருங்கிறத நம்ம மறந்துவிடவே கூடாது. வேதத்தில் நீ நடக்க வேண்டிய பாதையை நான் உனக்கு போதிப்பேன்னு சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடியவராய் காணப்படுகிறார். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. இருள் நிறைந்த காலத்திலும் தேவன் நமக்கு வெளிச்சமாக இருப்பாருங்கிறத நம்ம என்றைக்குமே மறந்துவிடக்கூடாது. காத்திருக்க வேண்டிய காலத்தில் அவர் நம்ம பொறுமையிலும் விசுவாசத்திலும் வளர்க்கக்கூடிய ஒரு தேவனாக காணப்படுகிறார். ஆசீர்வாத காலத்தில் அவர் நமக்கு நன்றி உணர்வை கொடுக்க ஒரு தேவனாய் காணப்படுகிறார். இன்று நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த காலத்தில் இருந்தாலும், ஒருவேளை நம்ம காத்திருப்பின் காலத்தில் நம்ம இருக்கலாம். அதற்கேற்ற பொறுமையை, அதற்கேற்ற விசுவாசத்தை ஆண்டவராகிய தேவன் நம்மளுக்கு கொடுக்க போதுமானவராய் காணப்படுகிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலங்களிலும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். ஸோ மனம் தளராமல் தேவனை நம்பும் போது காலங்கள் மாறலாம், ஆனால் தேவனுடைய அன்பு வழிநடத்துதலும் என்றைக்குமே மாறாது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.